Okay. So first வந்து பாப்போம் ஆஸ்ட்ரான்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகேவா? சோ இதுல வந்து ஆஸ்ட்ரான்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அவர் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்றாரு. அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து பாசிட்டிவ் ரேஸை வந்து அனுப்புறாரு. S1 S2ன்ற ஸ்லிட் வழியா அது வந்து பாஸ் ஆகுது. சோ இந்த இமேஜை பாத்தீங்கன்னா the stream of positive ions is obtained in the discharge tube. அந்த பாசிட்டிவ் ions வந்து எங்க இருந்து வருதுன்னா discharge tube ல இருந்து வருது. அந்த discharge tube ல வந்து two narrow slit S1 S2 இருக்கு பாருங்க. அந்த S1 S2ன்ற narrow slit வழியா அது வந்து உள்ளார வருது. உள்ளார வர்றப்ப P1 P2ன்ற பிளேட் இருக்கு. ஓகேவா? சோ அது வந்து the beam enter the electric field between the metal plate P1 and P2. அந்த மெட்டல் பிளேட் பேர் வந்து P1 and P2 ன்னு சொல்றாங்க. அந்த பிளேட்டுக்குள்ளார வந்து அந்த பீம் வந்து வருது. Due to the action of electric field, all the positive ions having the same value of E by M are not only deviated of angle theta. So அதுக்குள்ளார வர்றது வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நடக்கிறதுனால அது வந்து டீவியேட் ஆகுது. அது வந்து எவ்வளவு டீவியேட் ஆகுதுன்னா d thetaன்ற ஆங்கிள்ல டீவியேட் ஆகுது. சோ அதான் இத வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா d theta ஆங்கிள் வந்து டீவியேட் ஆகுது அப்படினு சொல்றாங்க. அந்த ஆங்கிள் வந்து theta வந்து டீவியேட் ஆகுது அப்படினு சொல்றாங்க. The beam is then allowed to pass through the magnetic field. அதுக்கு அப்புறம் என்னன்னா magnetic field வழியா பாஸ் பண்றாங்க. இது M acting on the right angle of the electric field. அது வந்து எப்படின்னா electric fieldக்கு ரைட் ஆங்கிளா பர்பெண்டிகுலரா இருக்கு. So that it produces the deflection of beam in the same path in the same plane. ஒரே பிளேன்ல வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து நடக்குது அப்படினு சொல்றாங்க. The magnetic field deviates the particles by a angle of phi. Okay, அந்த அதுல வந்து magnetic field கொடுத்த உடனே அது வந்து எவ்வளவு ஆங்கிள் வந்து டீவியேட் ஆகுதுனா பைன்ற ஆங்கிள்ல வந்து டீவியேட் ஆகுது. அது வந்து recovered by d phi அப்படினு சொல்றாங்க. The direction and the magnitude of the field is just adjusted to its position. என்ன டைரக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. deviated by the beam opposite direction and bring all the ions having the same value of E by M. E by M என்ற அந்த சேம் ஆங்கிள்ல வந்து அத வந்து எடுத்துட்டு வராங்க அப்படினு சொல்றாங்க. Even though differing the velocity to focus at one point F, ஒரே பாயிண்ட் F ல வந்து ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு வந்து அத வந்து எடுத்துட்டு வராங்க. Ions having different values of E by M are brought to the focus at different point of photographic plate. அந்த photographic plate மேல படுது. The condition required for the such a focusing of may be discussed below. அந்த கண்டிஷனுக்கு தான் வந்து நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆங்கிள் வந்து வருது டீவியேட் ஆகுது. நார்த்ல வந்து நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் உடனே டீவியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So therefore theory இதோட தியரி என்ன அப்படின்னு சொல்றாங்க. To obtain the condition of the focusing, consider the group of ions having the same value of E by M. அப்ப E by M வந்து சேம் வேல்யூவா இருந்ததுன்னா by moving with different velocity வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப velocity மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து ions வந்து சேமா இருக்குது. ஓகேவா? So let theta and phi be the mean angle of deviation of the group of ions in the electric and magnetic field respectively. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து டீவியேட் ஆகுது. அது வந்து group of ions electric field and magnetic field respectively இருக்குது அப்படினு சொல்றாங்க. That let d theta be the dispersion angle due to the electric field. d theta ன்றது electric field ஓட dispersion angle. d phi ன்றது magnetic field ஓட convergence angle அப்படினு சொல்றாங்க d phi. Therefore நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா x is equal to strength of the electric field, E வந்து charge of the ions, m mass of the ions, v என்ற velocity of the ion, L1 என்ற length of the electric field, d1 என்ற linear deviation of the ions from its path through the electric field அப்படினு சொல்றாங்க. d1 is equal to half xc divided by m அப்படினு சொல்றாங்க. அதாவது strength of the electric field into charge of ions divided by mass அப்படினு சொல்றாங்க. Therefore into L1 னா length of the electric field divided by b1 b square அப்படினு சொல்றாங்க. velocity அப்படினு சொல்றாங்க. that is d1 ன்னு சொல்றாங்க. Therefore angle of deviation of the beam is equal to theta is equal to d1 by L1 அப்படினு சொல்றாங்க. that is equal to அந்த d1 க்கு பதிலா நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். L1 க்கு பதிலா L1 வந்து கீழ எடுத்துட்டு வந்துறாங்க. 1/2 xc divided by mv square into L1 அப்படினு சொல்றாங்க. அது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கறாங்க. The angle of deviation of the beam d theta is equal to minus xc L1 by m.
into dv divided by v cube அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கிறாங்க. d theta by theta is equal to minus 2 dv divided by v அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் 3 னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சிமிலரா வந்து சிமிலர் d2 க்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. d2 க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. is the ions from the path due to magnetic field of the strength b. அதோட magnetic field strength வந்து b ன்னு சொல்றாங்க. L2 is the length of the path of ions of the magnetic field. அதே இது வந்து d2 is equal to half m of e bev divided by m L2 whole power 2 divided by v square அப்படின்னு சொல்றாங்க. The deviation produced by the magnetic field. அப்ப magnetic field வந்து ஒரு deviation produce பண்றது, அது வந்து எவ்வளவு ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டா டைரக்ஷனா இருக்குது, அது வந்து phi ன்னு சொல்றாங்க. That is equal to d2 by L2 is equal to half be divided by mb into I2 அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 3 னு வச்சுக்கிறாங்க. Then d5 is equal to half be L2 divided by m into dv divided by v square அப்படின்னு சொல்றாங்க. அது ஈக்குவேஷன் 5 னு வச்சுக்கிறாங்க. Hence d5 by 5 is equal to minus dv by v அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 2 6 னு வச்சுக்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ஈக்குவேஷன் 3 யும் 6 யும் கம்பேர் பண்ணா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கம்பேர் பண்றப்ப d theta by theta is equal to 2 d5 divided by 5 அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் த அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து d theta by theta is equal to 2d5 by 5 அப்படின்னு சொல்றாங்க. Then after வந்து 7th வந்து என்ன, அத வந்து இன்னும் எப்படி எழுதலாம்னா d theta by d5 by d theta is equal to 5 by 2 theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். Therefore a is equal to or is equal to distance between the two field. ரெண்டு ஃபீல்டுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து or னு சொல்றாங்க. The width of the selected group ions is r is equal to a into d theta அப்படின்னு சொல்றாங்க. Therefore no magnetic field wide group of traveling further distance b அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகுது. Consider the focusing is given of a plus b is into d theta. இப்ப a plus b னா அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுனது a plus b into d theta is equal to b d5, that is equal to a plus b. அந்த b ய வந்து கீழ எடுத்துட்டு வந்தாங்க. கீழ எடுத்துட்டு வந்தா a plus b divided by b is equal to d5 by d theta is equal to 5 by 2 theta அப்படின்னு சொல்றாங்க. from equation 7 னு சொல்றாங்க. அத வந்து இப்படியே எழுதலாம், வேற மாதிரி எழுதலாம். b by a is equal to 2 theta divided by 5 minus 2 theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். This expression represents the straight line drawn from O. Okay, இந்த O ன்ற straight line draw பண்ணதுல இருந்து இது வந்து obtain ஆகுது. Making angle 2 theta in the direction of the beam deviated from the electric field அப்படின்னு சொல்றாங்க. Phi is equal to 2 theta. The rays do not converge ஆகாது. B is equal to is infinity. However, phi is equal to 4 theta அப்படின்னு சொல்றாங்க. B is equal to A அப்படின்னு சொல்றாங்க. The convergence beam can be easily photographed by ions of based on OR is equal to RF அப்படின்னு சொல்றாங்க. OR ன்றது RF உம் சேமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Then after detection of ions, then after ions வந்து detection பண்றாங்க. To determine the mass of the ions of an element, the element is mixed with a number of other elements. அந்த elements வந்து other elements ஓட mix பண்றாங்க. whose atomic masses are known as accurately. அதோட atomic mass வந்து கரெக்ட்டா நமக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதோட weight வந்து கரெக்ட்டா தெரியும் அப்படின்றாங்க. The traces of all of them are obtained on the same photographic plate. அந்த எல்லாமே வந்து ஒரே photographic plateல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. The distance of the trace of known masses are measured from the given reference point of the plate. The calibration graph is drawn connecting the distance between the mass atomic mass. Okay, அது வந்து calibration graph வந்து வரையறாங்க. By means of the distance of traced of isotopes of the element of same refracting point. அதோட refracting point வந்து சேமா இருக்குது. Atomic mass is obtained from the calibration curve. calibration curve வழியா atomic mass வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்றாங்க. So what are the advantages? என்னென்ன advantage வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. All the particles are the same value of E by M are focused at the same as single point, unlike Thomson method. Thomson method மாதிரி single pointல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதா இருக்குது. In which them are spread out in with a parabola. அது வந்து ஸ்ப்ரெட் பண்றப்ப parabola ஸ்ப்ரெட் ஆகுது.
அப்படின்றாங்க. Hence the intensities of the line of the photographic plate in Armstrong's method or spectrograph or larger. இது வந்து என்னவா இருக்குன்னா அதிகப்படியா இருக்குது, large amount இருக்குது. While parabolic trace on the photographic plate is Thomson arrangements or feeble, அது கம்மியா இருக்கு. Thomson method வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. The intensity of a line in the mass spectra is proportional to the total number of particles of the mass. Hence the rough idea of the relative abundance of various isotopes of the element can be made in them with this method. இந்த மெத்தட்ல வந்து ரிலேட்டிவ் ஐசோடோப்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட லிமிட்டேஷனும் இருக்கு. இது என்னன்னா லிமிட்னா மாஸ் ஸ்கேல் இஸ் நாட் லீனியர். ஸ்கேல் மாஸ் வந்து லீனியரா இல்ல. owing to the polarization of the electrodes of the electric field, the traces are not quite straight but slightly curved. இது வந்து நேரா இல்ல, ரைட்டா கர்வ் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ்டர்ஸ் மெத்தட் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு சொல்றாங்க. டிப்ஸ்டர்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதோட எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் வந்து பாப்பீங்க. இது வந்து இங்க இருக்குது. இதுல வந்து காயில் வந்து இருக்கும். ஓகே, the experimental arrangement is shown in the figure 3.6. the anode is metal cylinder. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே தான் நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பார்த்துப்போம். அதே மெத்தட் தான் இது. the anode is metal cylinder A. இதுல வந்து ஏன்ற மெட்டல் சிலிண்டர் வந்து இருக்குது. which front surface S, front surface வந்து C என்ற கோட்ல வந்து இருக்குது. சர்ஃபேஸ் வந்து கோட் ஆயிருக்குது. இது எதால கோட் ஆயிருக்குன்னா salt of elements under test. ஓகே, சோ எலிமெண்ட்ஸ் ஆல கோட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. and heated elastically, அது வந்து ஹீட் பண்றாங்க elastically. a filament FF, இங்க வந்து ஒரு filament யூஸ் பண்றாங்க. அது வந்து FF ன்னு இருக்கு. அது வந்து இது வந்து டன்ஸ்டன் மாடல். ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா டன்ஸ்டன் மெத்தட் அதே மாதிரியே தான் இதுவும் இருக்கும். the filament PD of 50 volt is represented at A. ஓகே, இதோட வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட்ல வந்து மூவ் ஆகும். ஸ்லிட் S2 S3 S4 வழியா மூவ் ஆகி இந்த அதர் சைடுல வந்து கலெக்ட் ஆகும். ஓகேவா, அது வந்து PS ன்ற வழியா வந்து கலெக்ட் ஆகுது. then electrons are made of bombarded heated salt. ஓகே, அது வந்து ஹீட் ஆன சால்ட்ல வந்து மேட் ஆயிருக்கு. which results in anode emitting the positive charge ions. அது வந்து என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ions வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க. then after பாத்தீங்கன்னா வந்து these ions are collimated into the narrow beam by slit S1. அப்படி S1 வழியா ஸ்லிட் வழியா வருது. then the positive ions are accelerated towards the S2. S2 க்கு வந்து accelerate ஆகி அது வந்து போகுது. அதுக்கப்புறம் S3 க்கு வந்து வரும். we know that the ions mass M, charge E are accelerated through PD B, then acquire the velocity V is given by, எப்படி கொடுக்குறாங்கன்னா half M V square is equal to EV அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து V வந்து ஒரு சைடு வச்சுக்கிறாங்க. அந்த சைடு வந்து M யும் 1/2 எடுத்துட்டு போறாங்க. 1/2 எடுத்துட்டு போனா இந்த 2 வந்து மேல போயிடு, M வந்து கீழே வரும். therefore V is equal to root of 2EV divided by M அப்படின்னு வரும். அது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறாங்க. the velocity of the ions V is very large compared to the initial speed of the emission. இது வந்து அதிகப்படியா இருக்கும் எமிஷனை காட்டியும். the ions that enter the vacuum chamber G. okay, vacuum chamber G ல வந்து என்டர் ஆகும். and entering G, the ions are subjected to the magnetic field flux density B. okay, அதுக்கப்புறம் magnetic field fluxல வந்து அது வந்து படுது. direction of the right angle to the plane of the diagram. the ions are deflected to the semicircle towards the slit S1. S4 ல வந்து அது semicircle வந்து கிடைக்குது. defined by the slit 3 slits S2 S3 S4 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெளியில வர்றது S4 வழியா வெளியில வருது. the magnetic field of the flux density B makes an ions of mass M entering the velocity V transverse and circular path and the radius is R. okay, radius வந்து R ன்னு சொல்றாங்க. BEV is equal to MB square divided by R, that is R is equal to MB divided by BE அப்படின்னு சொல்றாங்க. அந்த BV கேன்சல் ஆயிடும் ஒரு V, அப்ப அதனால வந்து MB ன்னு வருது. அது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்கிறாங்க. from calculation from 1ல கால்குலேட் பண்றாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1ன்றது என்னன்னா V is equal to root of 2EV divided by M வந்து அந்த ரூட்டுக்கு பதிலா 1/2 போட்டுக்கறாங்க. therefore V is equal to 2EV divided by M whole power 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா, அந்த ரூட்டுக்கு பதிலா. therefore R is equal to MB divided by BE, that is equal to M divided by BE. அந்த V க்கு பதிலா 2EV
divided by m into 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை சிம்பிளிஃபை பண்ணா 2mb divided by bev sorry b2 b square e into 1/2 அப்படின்னா therefore squaring the term அப்ப ஸ்கொயர் பண்றாங்க ஸ்கொயர் பண்ணா r ஸ்கொயரா மாறும் இந்த இது 1/2 வந்து எடிட் ஆயிடும் டெலிட் ஆயிட்ட பிறகு 2mb divided by b2e அப்படின்னு வரும் ஓகேவா therefore அப்புறம் பாத்தீங்கன்னா e by m is equal to 2v divided by b square r square அப்படின்னு சொல்றோம் for this particular value v only ions in the specific charge given the equation 3 அப்படின்னு சொல்றாங்க collecting the electrode p வழியா அது வந்து கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க the current registered by the electrometer e இந்த electrometer வந்து reflect எடிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க from r is equal to equation r is equal to 2mb divided by b2 b square e into 1/2 that is clearly represented as m by e divided into b by b square that is equal that is quite constant வந்து இது வந்து kept as constant அது வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்காங்க the radius or the path of the ions will remain unchanged அதோட path வந்து unchanged ஆ இருக்கும் hence ions of the different e by m can be made transverse in the circular path to the fixed radius by adjusting the v அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா determination of mass of the isotopes அந்த மாஸ் வந்து எப்படி வந்து ஐசோடோப்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்றாங்க ஓகேவா இந்த ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் the mass the magnetic field b அந்த magnetic field b ன்றது is kept constant அது வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சிருப்பாங்க and then ionic current is measured in the electrometer and the values are v அப்படின்னு சொல்றாங்க the graph வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த graph வந்து plotted with this current against v அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருக்காங்க the graph will be shown in the figure அந்த graph வந்து காமிக்குது a is equal to 39 a is equal to 41 அப்படின்னு சொல்லிட்டு it's given curve that potassium shows that two isotope ஒரு பொட்டாசியம் காம்பவுண்ட் இருக்குனா அது ரெண்டு ஐசோடோப் வந்து காமிக்கும் ஒன்னு வந்து 39 அதோட மாஸ் and then இன்னொன்னு வந்து 41 ஆ வந்து காமிக்கும் the relative abbreviation abundance of the isotope can be interfered by the relation of height of the peak அப்ப height of the peak வச்சு அது வந்து சொல்லலாம் அப்படி சொல்றாங்க